உண்ணுவது ஒரு கலைன்னு சொல்லலாம். அதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சிருக்கோம். பொதுவாக நம்ம நிறைய சத்தான உணவு சாப்பிட்றோம், நிறைய அயன்ஸ் எடுத்துக்கிறோம், நிறைய புரோட்டீன் எடுத்துக்கிறோம். உடம்புல ஒட்டுதா? நிறைய நேரம் ஒட்டுறது இல்லை, கொஞ்சமாக தான் சேருது. ஏன் ஒட்டுறது இல்லை? சாப்பிட்றது எந்த நேரம் சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயங்கள் நம்மளுக்கு தெளிவாக தெரியாமல் இருக்கு. நல்ல பசி வரும் வரைக்கும் காத்திருக்கணுங்க. நல்ல பசியில் தான் சாப்பிட்டா உடம்புல ஒட்டும். பசி இல்லாத நேரத்தில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது செரிமானம் ஆகி உடம்புல கொட்டாது. பசி வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் தண்ணீர் குடிச்சிட்டாரு. இப்போ சாப்பிட்றீங்க, நல்லா மென்று மெதுவாக அழகாக சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நிறைய சாப்பிடக்கூடாது, அளவாக தான் சாப்பிடணும். அதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் எல்லாம் இரவு எடுத்துக்கவே கூடாது. எப்போவுமே எந்த உணவாக இருந்தாலும் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே சாப்பிடாம இருந்தால் நல்லது. அப்பவும் புரத உணவுகள் எல்லாம் கொஞ்சம் மதிய நேரத்தில் தான் எடுக்கணும். அப்போ தான் அது உடம்புல ஒட்டும். அப்புறம் நீங்கள் அதை எடுக்கும்போது எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் கடினமான உழைப்பு பண்ணக்கூடாது, கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். அப்புறம் உடனடியாக படுத்து தூங்கக்கூடாது. எந்த ஒரு உணவை சாப்பிட்டாலும் 3 மணி நேரத்துக்கு, பகலாக இருந்தாலும் இரவாக இருந்தாலும் சாப்பிட்டு 3 மணி நேரத்துக்கு படுக்கக்கூடாது, தூங்கக்கூடாது. நல்லா தெரிஞ்சுங்க. சாஞ்சி இருக்கலாம், மெதுவாக நடக்கலாம், ஏதாவது பேசலாம், ஆனால் படுத்து தூங்கக்கூடாது. ஏனென்றால் படுக்கும்போது செரிமானம் தடைப்படும். அப்போ சாப்பிட்ட உணவு அப்படி தேங்கி போகும், தூக்கமும் நல்லா இருக்காது. அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். தூக்கம் வரும்போது இதை பற்றி நம்ம பேசலாம். இப்போ ஒன்று தெரிஞ்சுக்கங்க, உண்ணுவது ஒரு கலை. எப்போ சாப்பிடணும்? பசி வந்தால் சாப்பிடணும். சாப்பிட்ட பிறகு என்ன பண்ணணும்? கடின உழைப்பும் ஆகாது, தூக்கமும் ஆகாது. இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க.